இஸ்லாமிய உம்மத்தின் பாதை ஷஹாதத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹின் கொடியை அவன் அமைக்க வேண்டும் என்றால் எவ்வாறு அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை என்றது அவனுடைய உறுதியான கொள்கையே, அவ்வாறும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர யாரையும் பின்பற்றதுக்கு தகுதி இல்லதென்றது அவருடைய நிலையாக வேண்டும். இயக்கங்களும் தலைவர்களும் கூட்டங்களும் பிரிவினைகளும் என்னை நரகத்துக்குத்தான் ஆளாக்கும் தவிர எந்த காரணமும் அல்லாஹ்க்கு முன்னால சாட்டாக. அந்த ஹவுதுல் கௌசர்லை இந்த படையை பார்த்துத்தான் மலாய்க்கா அவங்களை தடுப்பாங்க. உர்வத்துல் முஹஜ்ஜிலீன் அறிப்பானால் வுது எடுத்த அடையாளம் எல்லாம் வெளிச்சமாக ஒளியாக இருப்பானால், தொழுகைசாலியா இருந்தான், ஒதுக்கு செஞ்சவனாக இருந்தான், இருந்தான் ஒளி ஒளியாக வெளிச்சமாக கியாமத்திலே கண்டுபடும் என்ற மலாய்க்க வந்த ஒரு கூட்டத்தை அவ்வாறே தடுக்கும். அப்பொழுது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார், உம்மத்தி 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 என்று, இது என்னுடைய உம்மத்தே என்னுடைய உம்மத்தே என்னுடைய உம்மத்தே என்று என்ற நபிக்கு பதிலாக சொல்லப்படும், இன்னக லா தத்ரி மாதா அஹ்தஸு பஅதக், இன்னக லா தத்ரி மாதா அஹ்தஸு பஅதக், நபியே உங்களுக்கு தெரியா உங்கள் பின்னாடி இவனெல்லாம் என்னெல்லாம் புதுசாக உருவாக்கினார்கள் என்று. அப்பொழுது நபி இஸ்லாம் திரும்பி சொன்னார், ஸஹ்கன் 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 பஅதனனி பஅதனனி பஅதனனி, நாசமாகி போட்டும் நாசமாகி போட்டும் நாசமாகி போட்டும், என்னால தூரமாக நரகத்துக்கு ஆளாகி விடுவான்.